உலகம் யாவையும் தமிழமாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகில் விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசவனாங்களே. அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று ஆவணி 29/14/2024 சனிக்கிழமையோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். இன்று சனிக்கிழமையாக அமைந்திருக்கக்கூடிய இந்த நாளில் பெருமாள் வழிபாடு, திருமால் வழிபாடு செய்ய வேண்டும் என்ற அற்புத சித்தாந்தத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நம்முடைய பொன்னேரிக்கு அருகில் அருள்பாலித்து வரக்கூடிய ஞாயிறு தினத்தில் அருள்பாலித்து வரக்கூடிய ராமபிரானை இன்றைக்கு நாம் தரிசிக்க இருக்கின்றோம். அதாவது ஞாயிறுகுல தோன்றல் என்று சொல்கின்ற நேரத்தில் வெங்கதிரோன் குலத்துக்கு ஓர் விளக்காய் என்பது ஆழ்வார் வாக்கு. ஆகையினால் அந்த கதிரவன் குலத்தில் வந்த இறைவனை, ராமபிரானை, அந்த ஞாயிறுகுல தோன்றை ஞாயிறு திருத்தலத்தில் அருள்பாலிக்கக்கூடிய ஸ்ரீ சொர்ண கல்யாண ராமரை இன்றைக்கு நாம் தரிசிக்க இருக்கின்றோம். இந்த ஞாயிறு திருத்தலத்திற்கு இந்த பெயரானது ஏன் வந்தது? இந்த ராமராலயத்திற்கு பக்கத்திலேயே ஒரு சிவபெருமானுடைய ஆலயமானது அமைந்திருக்கின்றது. அந்த சிவாலயத்தில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு புஷ்பரதேஸ்வரர் என்று பெயர். அங்கு அருள்பாலிக்கக்கூடிய அம்பாளுக்கு சொர்ணாம்பிகை என்று பெயர். அந்த சிவபெருமானையும் அம்பாளையும் சூரியன் பூஜித்து அருள் பெற்றான். ஞாயிறு பூஜித்து அருள் பெற்ற காரணத்தினாலே இந்த ஊரானது அந்த சூரியனுடைய பெயராலேயே ஞாயிறு என்ற திருப்பெயரை தாங்கி இருக்கின்றது. இந்த ஞாயிறு திருத்தலத்தில் என்னாயிற்று என்று சொன்னால், ஒரு பள்ளிக்கூடம் கட்டுவதற்காக இந்த சிவாலயத்திற்கு மிக அருகிலேயே ஒரு இடத்தில் பள்ளம் தோண்டினார்கள். பள்ளம் தோண்டிய இடத்தில் பார்த்தால் லட்சுமி நாராயணருடைய விக்கிரகம் கிடைத்தது. ஆஹா! அடுத்ததாக ஒரு மரகத கல்லால் ஆக்கப்பட்ட சக்கரத்தாழ்வார் சுதர்சன பெருமானுடைய விக்கிரகமும் கிடைத்தது. ஆஹா! லட்சுமி நாராயணனுடைய விக்கிரகமும் சக்கரத்தாழ்வாருடைய விக்கிரகமும் கிடைத்த காரணத்தினாலே இந்த ஊரிலே இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்தார்கள்? பக்தி சிரத்தையோடு அந்த லட்சுமி நாராயணருக்கும் சக்கரத்தாழ்வாருக்கும் அப்படி ஆரம்பத்தில் கீத்து கொட்டகையினாலே சன்னதி அமைத்து வழிபாடுகள் நடத்த தொடங்கினார்கள். அப்படி வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த பகுதியிலேயே இருக்கக்கூடிய ஒரு பக்திமிக்க பெண்மணி ஒருவர் அவர்கள் வீட்டில் வைத்திருந்த சொர்ண ஆஞ்சநேயர் விக்கிரகம், ஒரு சிறிய விக்கிரகம்தான், அதை கொண்டு வந்து கொடுத்து இதையும் இந்த ஆலயத்தில் பூஜையில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று கொடுக்க, அந்த சொர்ண ஆஞ்சநேயர் வந்த முகூர்த்தம், அவர் வந்த வேளை என்ன ஆயிற்று என்று சொன்னால், இங்கு ராமபிரான் எழுந்தருளினார். மூலஸ்தானத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ராமபிரான் அப்படி சங்கு சக்கரத்தோடு, அதிலும் சங்கு சக்கரம் என்று சொல்கின்ற நேரத்தில் பெருமாளுடைய வலது கையில் தான் சக்கரம் இருக்கும், இடது கையில் சங்கு இருக்கும். ஆனால் இங்கு அப்படி சக்கரமும் சங்கும் மாறுபட்டு, அதாவது இந்த ராமருடைய வலது கையில் சங்கும் இடது கையில் சக்கரமுமாக மாறுபட்ட கோலத்தில் இங்கு மூலஸ்தானத்தில் ராமபிரான் அருள்பாலிக்கின்றார். இந்த ராமபிரான் அப்படி இடது பக்கத்தில் தாயார் சீதையை அப்படி அமர்த்தி கொண்டு பத்ராச்சலத்தில் இருப்பதைப் போல பட்டாபி ராமராக அருள்பாலிக்கின்ற காரணத்தினாலே இந்த ராமரை இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்கள் பத்ராச்சல ராமர் என்றே கொண்டாடுகின்றார்கள். பொன்னேரிக்கு அருகில் ஞாயிறு திருத்தலத்தில் அருள்பாலித்து வரக்கூடிய ஸ்ரீ சொர்ண கல்யாணராமர் ஆலயத்தை நாம் இன்றைக்கு தரிசித்து கொண்டு இருக்கின்றோம். இந்த ஆலயத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், மூலஸ்தானத்தில் பத்ராச்சல ராமராக அந்த ராமபிரான் அப்படி இடது பக்கத்தில் சீதா பிராட்டியை வைத்துக் கொண்டு பட்டாபி ராமராக இருக்கின்றார். ராமபிரானை தரிசிக்கிறப்ப நம்ம சும்மா அப்படி கையெடுத்து கும்பிட்டுட்டு ராமா அப்படின்னுட்டு வரக்கூடாது. அந்த ராமன் எந்த கோலத்தில் நமக்கு அருள்பாலிக்கின்றான் என்று நாம் அனுபவித்து பார்க்க வேண்டும். இறைவன் என்பவன் சாதாரணமாக வழிபாடு செய்வதற்கு மட்டும் உரியவன் அல்ல, அவன் அனுபவிப்பதற்கும் உரியவன். என
எனவே நாம் அனுபவித்து நாம் அந்த இறைவனை தரிசிக்க வேண்டும். அப்படி தரிசிக்கின்ற நேரத்தில் ராமபிரான் எந்தெந்த ஆலயங்களில் அந்த ராமபிரானுடைய சீதா பிராட்டியானவள் ராமனுக்கு இடது பக்கத்தில் இருந்தால் அந்த ராமன் பட்டாபிராமன், பட்டாபிஷேக கோலத்தில் இருக்கக்கூடிய ராமன் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே ராமபிரானுக்கு வலது பக்கத்தில் சீதா பிராட்டியானவள் இருந்தால் அந்த ராமபிரான் கல்யாண ராமர். அதாவது அப்படி சீதை வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்யாண கோலத்தில் இருக்கக்கூடிய ராமபிரான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி நாம் இந்த ராமரை தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால் கும்பகோணத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஸ்ரீ ராமசுவாமி ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். அந்த ராமசுவாமி ஆலயத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மூலஸ்தானத்தில் பட்டாபி ராமராக அந்த ராமபிரான் அருள் பாலிக்கின்றார். உற்சவமூர்த்தியை பார்த்தோம் என்று சொன்னால் கல்யாண கோலத்தில் சீதா பிராட்டியை வலது பக்கத்திலே இருத்தி கொண்டு ராமபிரான் நமக்கு அருள் பாலித்து வருகின்றார். அப்படி பட்டாபி ராமராகவும் கல்யாண கோலத்திலும் அருள் பாலிக்கக்கூடிய ஸ்தலங்கள் என்று பார்த்தால் அபூர்வம். அப்படி அபூர்வமான திருத்தலத்தில் ஒன்றாக இருக்கக்கூடியதுதான் கும்பகோணம். அதற்கடுத்ததாக அபூர்வமான திருத்தலமாக இருக்கக்கூடியது எது என்று சொன்னால் பத்ராச்சலம் ஸ்ரீ ராமபிரான். அதற்கடுத்ததாக அருள் பாலிக்கக்கூடிய அற்புதமான திருத்தலம் எது என்று சொன்னால் ஞாயிறு திருத்தலம். இந்த ஞாயிறு திருத்தலத்தில் மூலஸ்தானத்தில் ராமபிரான் அப்படி சங்கை வலது கையிலும் சக்கரத்தை இடது கையிலும் வைத்துக்கொண்டு மூலஸ்தானத்தில் அப்படி பட்டாபி ராமராக அருள் பாலிக்கின்றார். உற்சவமூர்த்தியை பார்த்தீர்கள் என்று சொன்னால் கல்யாண கோலத்தில், அதாவது கல்யாண கோலம் என்று சொல்கின்ற நேரத்தில் சீதா பிராட்டியை வலது பக்கத்திலே அப்படி நின்ற திருக்கோலத்தில் ராமரும் சீதையுமாக இளைவன்மா லட்சுமணனோடு ஆஞ்சநேயரோடு தரிசனம் தருகின்றார்கள். இதில் ஒரு சிறப்பு இருக்கின்றது. சனிக்கிழமையாக அமைந்திருக்கக்கூடிய இந்த நல்ல நாளில் நாம் திருமாலை வழிபாடு செய்ய வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையில் நம்முடைய பொன்னேரிக்கு அருகில் ஞாயிறு திருத்தலத்தில் அருள்பாலித்து வரக்கூடிய ஸ்ரீ சொர்ண கல்யாண ராமர் ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசித்து கொண்டு இருக்கின்றோம். அதாவது இந்த ஆலயத்திற்கு இந்த இறைவன் வந்த வரலாற்றை சென்ற பகுதியில் நாம் சிந்தித்தோம். இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க உற்சவமூர்த்தியாக இருக்கக்கூடிய ராமபிரான் எப்படி என்று சொன்னால் கல்யாண கோலத்தில் நமக்கு அருள்பாலித்து வருகின்றார். அதோடு மட்டுமல்லாமல் கொஞ்சம் அப்படி தலையை சாய்த்த திருக்கோலத்தில் நமக்கு அருள் பாலிக்கக்கூடிய அற்புத ராமனாக விளங்குகின்றார் இந்த சொர்ண கல்யாண ராமன். எப்படி என்று சொன்னால் திருமலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க திருப்பதியில் அங்கும் ராமபிரான் அப்படி தலை சாய்த்த ராமராக அப்படி செவி சாய்த்த ராமன் என்று கொண்டாடக்கூடிய வகையில் அருள் பாலிக்கக்கூடிய தன்மையில் இருப்பதை நாம் தரிசித்து இருப்போம். இந்த மாதிரி ராமருடைய விக்கிரகம் அமைந்து அந்த ஆலயத்திலே சென்று நாம் ராமரை வழிபாடு செய்கின்ற நேரத்தில் அவர்கள் கூறக்கூடிய கருத்து என்ன என்று சொன்னால் ராமர் நம்முடைய பிரார்த்தனையை அப்படி செவிசாய்த்து கேட்டு உடனடியாக தீர்த்து வைக்கின்றார் என்ற கருத்தின் அடிப்படையிலே தான் ராமபிரான் அப்படி தலையை சாய்த்த வண்ணமாக இருக்கின்றார் என்று குறிப்பிடுகின்றார்கள். இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இந்த சொர்ண கல்யாண ராமர், அதோடு மட்டுமல்லாமல் சொர்ண சக்கரத்தாழ்வார் எல்லாம் சொர்ணமயமாகத்தான் அப்படி அழைக்கின்றார்கள். எனவேதான் சொர்ண கல்யாணராமர் ஆலயம் என்றே இந்த ஆலயத்தை பக்தர்கள் கொண்டாடுகின்றார்கள். அடுத்து இந்த ஆலயத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமையும் 4வது ஞாயிற்றுக்கிழமையும் இங்கு சுதர்சன ஹோமமானது நடைபெறுகின்றது. அப்படி சுதர்சன ஹோமம் நடைபெறுகின்ற நேரத்தில் மட்டை தேங்காய் கொடுத்து வழிபாடு செய்கின்றார்கள். அதாவது பக்தர்கள் மனதில் என்ன பிரார்த்தனையோடு இருக்கின்றார்களோ அதற்காக இந்த ஆலயத்தில் வந்து மட்டை தேங்காயை கொடுத்து வழிபாடு செய்கின்றார்கள். திரும்பவும் ஆலயத்தை சார்ந்தவர்கள் அந்த மட்டை தேங்காயை நம்மிடம் கொடுப்பார்கள். நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த மட்டை தேங்காயை எடுத்து சென்று நம் வீட்டிற்கு அப்படி பெருமாளே வந்திருப்பதாக நினைத்து பூஜை அறையில் வைத்து அப்படி தேங்காயையும் பூஜிக்க வேண்டும், பெருமாளையும் பூஜிக்க வேண்டும். நம்முடைய கோரிக்கையானது ஏறத்தாழ ஒரு வாரத்திற்குள் சர்வ நிச்சயமாக நிறைவேறிவிடும். அப்படி நிறைவேறியதற்கு பிறகு நேராக அந்த மட்டை தேங்காயை ஆலயத்திலேயே கொண்டு வந்து சேர்ப்பித்து விட்டு வழிபாட்டை நிறைவு செய்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வழிபாடாக அந்த மட்டை தேங்காய் வழிபாடு, அப்படிப்பட்ட வழிபாடானது இந்த ஆலயத்தில் சிறப்பாக நடைபெறுகின்றது.
அன்பர்களே, ராமன் என்று சொன்னாலே நன்மையும் செல்வமும் நாளும் தருவான். இப்பொழுது நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தையும் போக்குவான். எப்பொழுது? இப்பொழுதே. ராமா என்று நாம் சொன்னோம் என்று சொன்னாலும், அதிலும் ஸ்ரீராமா என்று சொன்னால் போரும், அதிலும் ஜெய் ஸ்ரீராம் என்று நாம் அவனை வணங்கினால் போரும், உடனடியாக அந்த ராமபிரான் அருள்வதற்கு காத்திருக்கின்றான் என்பதை தெரிவித்து, ஞாயிறு திருத்தலத்தில் அருள்வாளிக்கக்கூடிய ஸ்ரீ சொர்ண கல்யாண ராமருடைய அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.